கண்ணெதிரே தோன்றினாள். உள்ள வேதனையோட இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. அனிதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. மேனேஜர் அப்படின்னா தப்பா சொல்லிட்டாரு. நீ தேவையில்லாம உன் டென்ஷன் அவர்கிட்ட காட்டாத. ப்ளீஸ், நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் இப்ப இங்க எதுக்காக வந்தேன்? போதும், நிறுத்து. வாயை திறந்தாலே எப்ப பார்த்தாலும் போய் மட்டும்தான் வருது. உன் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நான் சிவா கூட சேரக்கூடாதுங்கிறதுல நீதான் கங்கணம் கட்டிட்டு தெரியறியே. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில யாடி மடியிலே கை வைக்க வந்திருக்கேன். என் வாழ்க்கையே நாசமாக்கி அழிச்சுட்டு இப்ப என்னடானா மறுபடியும் இங்க வந்து புதுசா ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்ண பாக்குறியா? இதுக்கு மேல நான் உன்னை சும்மா விட மாட்டேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்னடி முறைக்கிற? வெளியே போடி, போடி. அனிதா, ஸ்டாப் இட். கொஞ்சமா சென்ஸோட நடந்துக்க. பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாது உனக்கு? செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். பேசிட்டு இருக்கும்போது எப்படி ஒருத்தவங்களை பிடிச்சு வெளியே தள்ளுவ? நீ பண்ணது ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு. என்னது? நான் இந்த வேலைக்காரிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என் லைஃப நாசமாக்குனவ இவ கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம இப்படியே ஒருத்தங்கள்ட்ட நடந்துக்குவேன். இப்ப நீ இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுனால உன் தலையில இருக்க கிரீட ஒண்ணு இறங்கிறாது. உன்னை செய்யாத தப்புக்கு ஒண்ணு மன்னிப்பு கேட்க சொல்லியே, இப்ப நீ செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். சிவா, நீ எல்லார் முன்னாடியும் அனிதாவை ரொம்ப இன்சல்ட் பண்ற. இது ரொம்ப தப்பு சிவா. ஆமாண்ணே, அனிதாவோட கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு. அதனாலதான் அவ அப்படி நடந்துக்கிட்டா. எனக்கு என்னமோ இப்போ நீங்க தான் அனிதாவை சாரி கேட்க சொல்லி தப்பு பண்ணிட்டீங்களோன்னு தோணுது. பாத்தியா சிவா, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தப்பு யார் மேல இருக்குன்னு நல்லா தெரியுது. ஆனா இந்த நேரத்துல எனக்கு ஆறுதலா ஏன் கூட சப்போர்ட்டா இருக்க வேண்டிய நீயே ஆஃப்டர் ஆல் இந்த டீ காரிக்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தா உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். என் கால் தூசிக்க கூட சமம் இல்லாதவ இவ. என் செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டுட்டு என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. அப்ப இதான் உன்னோட முடிவுனா இந்த கம்பெனியோட எம்டியா என் முடிவையும் நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே சக்தி மேடம் இங்கதான் இருப்பாங்க. பிரகாசம் சார் போட்டு கொடுத்த கடைசி செக் அவரோட கடைசி ஆசை. அது ரெண்டையுமே நான் மதிக்கிறேன். அதனால அவர் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த டீ கான்ட்ராக்ட் பிசினஸ இனிமே இவங்க தான் எடுத்து பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் யாராவது பர்சனலா அவங்களுக்கு ட்ரபிள் கொடுத்தா நான் அவங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். சார், ஒரு நிமிஷம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் இப்ப இங்க வந்ததுக்கு முக்கிய காரணமே எனக்கு இந்த ஆர்டர் வேண்டான்னு சொல்லிட்டு பிரகாஷ் சார் கொடுத்த செக்க ரிட்டர்ன் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நான் ஒண்ணு நினைச்சிட்டு வந்தா இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இந்தாங்க சார், பிரகாஷ் சார் கொடுத்த செக். பிரகாஷ் சார்க்காக தான் நான் இந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணேன். இந்த கம்பெனில நான் இருக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை நான் தான் முடிவெடுக்கணும். இனிமே இந்த கம்பெனியில இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. பாத்தியா சிவா, கொஞ்ச நேரத்துல அவளோட சாயம் வெளுத்து போச்சுல்ல. நீயே போனா போகுதுன்னு பிரகாசம் சார் சொன்னதுக்காக அவரோட வார்த்தையை மதிச்சு அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வாய்ப்பா அவளுக்கு உருவாக்கி கொடுத்த. அவ என்னடானா எதையுமே கொஞ்சம் கூட மதிக்காம என்னமோ பிறந்ததுல இருந்தே சில்வர் ஸ்பூன்லயே வளர்ந்த மாதிரி என்னமா சீன் போட்டு போறா. சிவா, ஒவ்வொரு முறையும் மன்னிக்கிறது உன் பெருந்தன்மையா இருக்கலாம். எல்லாரும் முன்னாடியும் எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்திட்டு போறது அவளோட அடிப்படை குணம். இதுக்கப்புறமாவது நீ கொஞ்சம் தெளிவா உஷாரா இருந்துக்கோ. ஆமாண்ணே,
அந்த சக்தியால ஒரு சில இடங்கள்ல நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அவளோட விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம கம்பெனிக்கும் நல்லதோன்னு தோணுதுண்ணா. வாங்க போலாம். காசு வாங்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இல்லாதவங்களுக்கு நம்ம இலவசமாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது ஹாஸ்பிட்டலோட பாலிசி இல்ல, இதுதான் இந்த செல்வாவோட பாலிசி. என்னோட லைஃப்ல செல்வா சார் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா துடியா துடிச்சிடுறாரு. அவரு மெடிசனை பத்தி படிச்சதை விட மனுஷங்களை பத்தி நிறைய படிச்சிருக்காரு. இந்த சின்ன வயசுலயே செல்வம் டாக்டருக்கு எவ்வளவு நாலேஜ். இவர்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்கு. பரவாயில்லையே, வந்த உடனே ஹாஸ்பிட்டல்ல நல்ல பேர் வாங்கிட்ட. என்ன மாதிரி ஆளுங்களா உண்மையா நேர்மையா உழைச்சுதான் இந்த பொசிஷனுக்கே வந்திருக்கும். ஆனா உன்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்த உடனே டக்கு டக்குன்னு யாரை கரெக்ட் பண்ணுமோ அவங்கள கரெக்ட் பண்ணி அடுத்த இடத்துக்கே போயிடுறாங்க. நீ வந்ததுல இருந்து நானும் உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுத்திருக்க. முக்கியமா நீ செல்வா சார் கண்ட்ரோல்ல இல்ல, செல்வா சார் தான் உன் கண்ட்ரோல்ல இருக்காருன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. நீயும் அதுக்கேத்த மாதிரி செல்வா சார் அப்படியே ஊருக்குனால சைட் அடிக்கிற. அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இங்க போற போக்க பார்த்தா இனிமே இந்த ஹாஸ்பிட்டலே உன் கண்ட்ரோலுக்கு வந்துரும் போல. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. வயசுலயும் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் என்னை விட மூத்தவங்களா இருக்கனால மட்டும்தான் நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அது எப்படி ஒரு பொண்ணு நல்ல பேர் எடுத்தா அது ஏன் அவங்க திறமையால இருக்க கூடாதா? கூட இருக்க நீங்களே இப்படி பொண்ணுங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறப்ப இந்த சொசைட்டில மத்தவங்க பேசும்போது யார் கேட்கணும்? போங்க மேடம், உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. உங்க அக்காவும் இல்ல தங்கச்சியும் இங்க வேலை பாக்குறப்போ இல்ல வெளியில எங்கேயாவது வேலை பாக்குறப்ப அவங்க நல்ல பேர் எடுத்துட்டாங்கன்னா அது அவங்க திறமையால இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்ல இப்ப என்ன பத்தி சொன்னீங்களே அந்த மாதிரி எடுத்தான்னு சொல்லுவீங்களா? இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு முறை என்கிட்ட இப்படி பேசாதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்காது. காயத்ரி, டாக்டர், அந்த பையனோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? யாராவது அந்த பையனை தேடி வந்தாங்களா? அந்த பையனை தேடி இது வரைக்கும் யாரும் வரல டாக்டர். அந்த பையனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற அவன் தங்கச்சி கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இப்ப வரைக்கும் அந்த பையனை யாரும் வந்து பார்க்கல. உலகத்திலேயே பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்ம மேல அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையங்கிற நிலைமை வரும்போதுதான் வாழ்க்கையில வலினா என்னன்னு புரியும். காயத்ரி, நீங்க கொஞ்சம் அக்கறையோட அந்த பையனை பார்த்துக்கோங்க. அந்த பையனுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்னோட சைடுல இருந்து என்ன செய்ய முடியுதோ அதை நான் செய்யறேன். பார்த்துக்கோங்க. ஓகே? சரிங்க டாக்டர். மா, இனிமே இது வேலைக்கு ஆகாதுமா. நம்ம யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்காம இந்த கம்பெனியோட எம்டிங்கிற முறையில சொல்றேன், இனிமே சக்தி மேடம் இங்கதான் இருப்பாங்கன்னு எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்றான். நமக்கு வார்னிங் கொடுக்கற, ஆர்டர் போடுறான். சிவா இனிமே நம்ம கிட்ட கேட்டு எந்த முடிவும் எடுக்க போறது இல்ல. நம்ம என்ன சொல்ல வரங்கிறதையும் அவன் புரிஞ்சுக்க போறது இல்ல. இனிமே அண்ணன் இந்த கம்பெனில இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல மம்மி. முதல்ல சிவா இந்த கம்பெனில இருந்து வெளியே போகணும். அப்படி போனா மட்டும்தான் நம்ம நினைச்சது எல்லாம் நடக்கும் மம்மி. இல்லனா நம்ம கண்ட கனவு எல்லாமே தானாவே காத்துல கரைஞ்சு போயிடும் மம்மி. சந்தோஷ், நீ சொல்றது எப்படி நடக்கும்? அது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு என்கிட்ட சூப்பர் மாஸ்டர் பிளான் இருக்கு. முதல்ல அது என்னன்னு சொல்லு. மம்மி, அத்தையே அனிதாவை இந்த கம்பெனியோட எம்டி ஆக்க நினைச்சாலும்
போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாமே ஓட் பண்ணி சிவா தான் வேணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷமா இந்த கம்பெனில இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த சிவாவுக்கு தான் சப்போர்ட்டாவும் விசுவாசமாவும் இருப்பாங்க. ஆனா என்னதான் சிவாவுக்கு செல்வாக்கும் சப்போர்ட்டும் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு மம்மி. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரையுமே நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள், ஏன் இன்னும் கொஞ்சம் மாசம் கூட ஆகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சிவாவை ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டி விட்டுட்டு ருத்ராத்தையே சிவாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் மம்மி. அப்பதான் சிவா இந்த கம்பெனியை விட்டு வெளியே போவான். இதுக்கான எல்லா ஏற்பாடையும் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் மம்மி. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பிளான் படி இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தாலும் இதுல நம்ம பெரிய ரிஸ்க் எடுத்து முதல்ல இந்த கம்பெனில இருந்து சிவாவோட சாப்டரை க்ளோஸ் பண்ணணும். காயத்ரி, நீங்க கொஞ்சம் அக்கறையோட அந்த பையனை பார்த்துக்கோங்க. அந்த பையனுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்னோட சைடுல இருந்து என்ன செய்ய முடியுதோ அதை நான் செய்யறேன். இந்த காலகட்டத்துல ஒரு மனுஷனால இவ்வளவு நல்லவரா இருக்க முடியுமா? நம்ம டாக்டர் செல்வா சார் ரொம்ப நல்லவரா இருக்காரு. எல்லாருக்கும் பிடிச்சவராகவும் இருக்காரு. முக்கியமா இல்லாத ஏழை மக்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்றாரு. எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும்? தான் மட்டும் சுயநலமா இருக்கணும், தான் மட்டும் நல்லா வாழணும்னு நினைக்கிற இந்த உலகத்துல மத்தவங்களோட சந்தோஷத்தை தன்னோட சந்தோஷமா பாக்குறாரு. டாக்டர் செல்வா சார் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கிரேட் தான். இவர மாதிரியான ஆட்கள் இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டுல எல்லாம் அடிக்கடி மழை வருது. கடவுளே, இல்லாதவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற செல்வா சார் எப்போதுமே எந்த குறையும் இல்லாம 100 வருஷத்துக்கு மேல நல்லா இருக்கணும். காயத்ரி, ஆ சிஸ்டர். பாத்துக்கோங்க. ஆ ஓகே சிஸ்டர். காயத்ரி, உங்களுக்கு அட்வான்ஸ் போட சொல்லியிருக்கேன். நீங்க ஃபினான்ஷியலா ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் இது. நம்ம ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருந்தா மட்டும்தான் நம்மளோட வேலையில ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்க இன்டர்வியூ வந்தப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் நிறைய பேசினேன். அதுல குறிப்பா எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல டாக்டர். தைரியமும் நிதானமும் இந்த ஃபீல்டுக்கு ரொம்ப அவசியம்னு சொன்னீங்க. அதனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க மைண்டை நான் ஃப்ரீ பண்ண பாக்குறேன். ஒருவேளை உங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸா வேலை பார்ப்பீங்க. அதுக்காக தான் உங்களை இங்க வந்து வவுச்சர்ல சைன் போட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு போக சொன்னேன். சரிங்க டாக்டர். நீங்க இப்போ செஞ்சிருக்கிறது சாதாரண உதவி கிடையாது. என்னோட லைஃப்ல எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே இப்படி முன்னாடி வந்து இவ்ளோ அக்கறையா பாத்துக்கிறீங்க. உண்மையிலேயே உங்ககிட்ட நான் ஒர்க் பண்றதுல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் டாக்டர். நீங்க செஞ்ச இந்த உதவியை என்னோட லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சோ மச். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவங்கெல்லாம் எந்த காலத்திலயும் எந்த ஜென்மத்திலயும் திருத்தவே முடியாது. திருடன் கையில சாவியை கொடுத்த மாதிரி இவங்களெல்லாம் இந்த ஆபீஸ்குள்ள நுழைய விட்டது ரொம்ப தப்பா போச்சு. இது என்னைக்காவது ஒரு நாள் சிவா சருக்கு தெரியதான் வரும். அந்த வீட்ல நான் இருந்தப்ப முதல்ல என்ன ஒழிச்சு கட்டணும்னு பிளான் பண்ணாங்க. அது முடியாதுன்னு தெரிஞ்சப்ப என்ன பைத்தியக்காரியா ஆக்கி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சாங்க. அங்க அந்த காங்கையனை வச்சு என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் எனக்கு நடந்துச்சு. எலக்ட்ரிக் ஷாக்குங்கிற பேர்ல என்னை சாகடிக்கிறதுக்கு அவ்வளோ கொடுமை நடந்துச்சு. இப்ப நான் நேரா போய் சிவா சார் கிட்ட இவங்க 2 பேரும் இப்படி பேசினாங்க, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னா உனக்கு இன்னும் பைத்தியம் அதிகமா முத்தி போச்சுன்னு முத்திரை குத்தி ஒரு மூலையில உட்கார வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பாப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மேல உள்ள பொறாமையில தான் நான் பொய் சொல்றேன்னு சிவா சாரும் நம்புவாரு. ஒவ்வொரு முறையும் நான் அவமானப்படுறப்ப
இனிமே இவங்களோட மூஞ்சில எல்லாம் முழிக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆனா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இதோ இப்ப இப்படி நிக்கிறேனே, இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுறது. நல்ல மனுஷன் பிரகாஷ் சாருக்காக இந்த கம்பெனில டீ கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப என்னடானா ருத்ராமா இந்த கம்பெனியை வாங்கிட்டதா சொல்றாங்க. ருத்ராமா வீட்ல இருந்தா மட்டும்தான் அந்த வீடு வீடா இருக்கும். அதுவே ருத்ராமா வீட்ல இல்லாதப்போ நாம தான் எல்லாங்கிற ஆணவத்துல அந்த இந்துவும் அனிதாவும் அவ்வளவு அதிகாரம் பண்ணி ஆட்டம் போடுவாங்க. வீட்லயே அந்த நிலைமைனா இப்ப இது ஆபீஸ். இப்போதைக்கு ருத்ராமாவும் இங்க இல்ல. அனிதாவோட கல்யாணம் நடக்காம நின்னு போனதுல மனசுல வச்சுக்கிட்டு சிவா சாருக்கு கண்டிப்பா ஏதாவது பெருசா பண்ணுவாங்க. இந்த நேரத்துல சிவா சார், ருத்ராமா இவங்க எல்லாரும் எக்கேடோ கெட்டு ஒளியட்டும். இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இதுவும் வேணும், இன்னும் வேணும். ஆனா என்னால இப்படி சுயநலமா யோசிச்சு பார்க்க முடியலையே. ஆனா அந்த கடவுள் மேலேயும் எங்க அம்மா மேலேயும் சத்தியமா சொல்றேன், இந்த நேரத்துல சிவா சார் மேல எனக்கு காதலோ மனைவிங்கிற உரிமையோ இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம், ருத்ராமா இல்லாத இந்த நேரத்துல எதுவும் தப்பா நடக்க கூடாது. இப்பதான் சிவா சார் கிட்ட இந்த கம்பெனில டீ கான்ட்ராக்ட் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தோம். இப்ப நான் என்ன பண்றது? ஒரே குழப்பமா இருக்கு. என்னடி பண்ண? அதிக பிரசங்கத்தனமான வேலையை இங்கேயும் காட்ட ஆரம்பிச்சிட்டியா? இப்ப வரைக்கும் நல்லா இருந்த இந்த பையனுக்கு திடீர்னு எப்படி மூச்சு திணறல் வந்துச்சு? கடைசியா நீ தானே ஊசி போட்டு மெடிசன் கொடுத்த. ஏய், என்ன மெடிசன் கொடுத்த? மெடிசனை காட்டு. தள்ளி போ. உன்னோட நல்ல நேரம். பேஷண்ட்டுக்கு கரெக்டான மெடிசன் தான் கொடுத்துருக்க. நீ மாட்டுவேன்னு நினைச்ச, ஆனா எப்படி தப்பிச்சிட்ட? என்னாச்சு? தெரியல டாக்டர், திடீர்னு மூச்சு திணறல் அதிகமாயிடுச்சு. இதான் போட்டிருக்கா. காயத்ரி, இங்க வாங்க, இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க. நர்ஸ், நீங்க போடுங்க. நர்ஸ், இந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாரு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு மார்ச்சரி கொண்டு போயிடுங்க. ஓகே டாக்டர். காயத்ரி, ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் நார்மலா இருங்க. ஒரு நாளைக்கு நாம இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா இந்த எமோஷனல்ல இருந்து நீங்க வெளியே வரவே முடியாது.
முடிஞ்ச அளவுக்கு நாம பெஸ்டா ட்ரை பண்ணோம், ஆனா அது நடக்கல. நாம அதுக்கு என்ன பண்ண முடியும்? ரிஸ்க் எடுத்து ட்ரை தான் பண்ண முடியும். மற்றபடி எதுவும் நம்ம கையில இல்லை. காயத்ரி, அது மட்டும் இல்லை, we are டாக்டர் அண்ட் நர்ஸ். நமக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம யாரு என்ன நினைச்சாலும் நமக்கு மேல ஒரு பவர் இருக்கு. ஸோ அவங்க விஷயத்துல என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். அதனால நீங்க பெருசா எதுவும் worry பண்ணிக்காம அடுத்தடுத்த ஒர்க்கை போய் பாருங்க. போங்க. சார், யா கம் இன். என்னாச்சு? அதான் கான்ட்ராக்டே வேணான்னு செக்கை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக மறுபடியும் வந்தீங்க? எதையாவது மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்களா? ஹலோ, நான் உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா ஏதோ ஞாபகத்தில் இருக்கீங்க. நான் திரும்பி வந்து பாக்குறப்ப எனக்கு டீ கான்ட்ராக்ட் கொடுத்த பிரகாஷ் சார் அந்த இடத்துல இல்லாம போனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வாசப்பட்டு என்ன பேசுறேன்னு தெரியாம வார்த்தையை விட்டேன். அதுக்காக முதல்ல என்ன மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல, இந்த மன்னிப்பு கேட்க தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்க வந்தேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தைரியமா உங்க முடிவை சொல்லிட்டு போனீங்க. அப்போ உண்மையிலேயே எனக்கு உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு. ஆனா இப்போ என்னடான்னா, நான் அப்படி பேசுனது தப்பு, எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு உங்க முடிவை மாத்திட்டு வந்து பேசுறீங்க. மைண்ட் அளவுல ஒரு முடிவை சரியா எடுக்க முடியாத உங்களால எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனில ஒரு பிசினஸை ப்ராப்பரா பண்ண முடியும்?